ஹாய் வணக்கம் மக்களே. 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நாளைக்கு மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு முடியுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒன்று 26th முடியுதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் காலேஜெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போன இடம் தான் வந்து சிவ நாடார் யூனிவர்சிட்டி. அதாவது லாஸ்ட் இயர் வரையும் எஸ்எஸ்என் காலேஜாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு எஸ்எஸ்என் காலேஜில் சேரணுன்ற ஒரு கனவு. சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்க்கு அது ரொம்பவே ஜாஸ்தி. சரி, நான் என் பையனும் அதை கேட்டான். எனக்கும் சின்ன வயதுலேருந்தே அதுதான் எண்ணன்றதுனால நான் போயிட்டு பார்த்தேன். சரி, என்னன்னு பார்த்தாக்கா இந்த வருஷத்துலேருந்து சிவநாடார் யூனிவர்சிட்டி வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது எஸ்எஸ்என் காலேஜ் சிவநாடார் யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எப்படி வந்து நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வரையும் எஸ்எஸ்என்னாக இருக்கிற வரையும் கட் ஆஃபில் வரும் இல்லையா. இந்த வருஷம் கட் ஆஃப்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் தான். ஸோ என்ட்ரன்ஸில் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜேஇ மார்க்கையும் வச்சு, அதுக்கப்புறமா ஒரு ஜேஇ மார்க் இல்லாதவங்களையும் சரி, ஜேஇ மார்க் இருக்கவங்களையும் சரி, அந்த இன்டர்வியூ பேஸில் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற கோர்ஸ் மட்டும் தான் தருவோன்னு சொல்கிறாங்க. அதே போல் இது எல்லாமே முடிய நமக்கு வந்து ஜூன் மந்த் ஆகிடும். ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலையோ, சீக்கிரமாக வந்து அப்ளிகேஷன் முடிய போகுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் பேஸ் 2 தான் இப்போ போயிருக்கு. பேஸ் 3 பேஸ் 4லாம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.